எங்கே போகிறீங்க? தள்ளிவிட்டு போயிடாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டுட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் உங்கள் திருச்சி சித்திக், திரைப்பட குணச்சித்திர நடிகர். நேற்று நல்லபடியாக எலெக்ஷன் என்னாங்க, ஓட்டு எல்லாம் நல்லபடியாக போச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும்னு நினச்சோம். தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த தோல்விக்கு காரணங்கள் யார்? மக்கள் நீங்கள் தான். நினச்சி பாருங்கள் நீங்களே. தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா எவ்வளவோ உதவி உங்களுக்கு பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை கொஞ்சம் நேரத்தில் மறந்துட்டீங்க. மாற்றம் வரணும் தான், இப்படிலாம் மாற்றம் வரக்கூடாது. உடனடியாக நீங்களே கொஞ்சம் மனசளவு நினச்சி பாருங்கள். குளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் நின்று எத்தனையோ தடவை ஜெயிச்சிருக்கார். இந்த தடவை ஏன் தோத்தார்? அவர் தோக்கலை, நீங்கள் தோக்க வச்சுருக்கீங்க. அப்போ திமுக கட்சியில் உள்ள தொண்டெல்லாம் எங்கே போனீங்க? என்ன பண்ணீங்க? எல்லாம் மொத்தமாக சேர்ந்து எல்லாமே எதிர்கட்சிக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்களா? இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டிங்களா? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க திமுக தோத்துருச்சுன்னு. ஒரு நாளும் திமுக தோக்காது. மக்கள் நீங்கள் தான் தோத்துட்டீங்க. நினச்சி பாருங்கள். எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ நன்மைகள். 1,36,00,000 பேத்துக்கு 5,000 ரூபா போட்டிருக்கார். சரித்திரத்திலே வரலாறுலேயே முதல் மொழியாக தமிழ் அரசியம் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதெல்லாம் மறந்துட்டீங்க. இந்த 5 வருஷம் நானும் பார்க்க தான் போகிறேன், நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் கிடைக்குது? நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, ஸ்டாலின் ஐயா செஞ்சதெல்லாம் சரியில்லை, எங்கள் தளபதி வந்து எங்களுக்கு நல்லா செய்வார்னு. பாருங்கள், நானும் பார்க்க தான் போகிறேன், நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் ஒரு விஷயங்க, திமுக கட்சி யாராலும் அழிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. இப்போ நம்ம எதிர்கட்சியாக தான் இருக்கோம். இருக்குது. டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது மேலேருந்து நிறையா குடைச்சல், இன்பங்கள், நிறையா துன்பங்கள் தான். இன்பங்கள்னு சொல்கிறாதான் நீங்களே எப்பயும் புரிஞ்சுங்க. அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய தைரியம் தலைவர் ஒருத்தருக்கு தான் இருக்குது. இவருக்கு இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த 5 வருஷத்தில் என்னென்ன நடக்க போகுது? மக்கள் நீங்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே பாருங்கள். நீங்கள் என்னென்ன அவர் கேட்டிருப்பீங்க, அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, மக்களுக்கு உதவிகள் பண்ணுறேன், அது எல்லாம் கிடைக்குதான்னு பாருங்கள். எந்த ஒரு மனிதனாலையும் சொல்கிற விஷயத்தை அத்தனையும் செய்ய இயலாது, செய்யவும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும்தான் செய்ய முடியும். 200 யூனிட் கொடுக்கலாம், பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்கலாம், பைக் தர முடியாது. தாய்மாமன் சீர் ரொம்ப கஷ்டம். இன்னும் அவர் சொன்ன எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நான் அவரை தப்பாலாம் சொல்லலை. மக்களுக்கு செய்யணும். வந்துட்டீங்கல்ல, செய்யுங்க. 2 வருஷத்தில் என்னென்ன நீங்கள் செய்கிறீங்கன்னு பார்ப்போம். திமுக, மறுபடியும் சொல்கிறேன், திமுக ஒரு நாளும் தோக்கலை. மக்கள் நீங்கள் தான் தோத்துட்டீங்க. கட்சி தொண்டர்கள் 1,30,00,000 பேர் எங்கே போனீங்க? ஏன் தோக்க விட்டீங்க திமுகவை? எவ்வளோ உழைச்சிருப்பார் தலைவர். எத்தனை ஊருக்கு பயணம் இந்த வயசுலையும், எவ்வளோ சுற்றுப்பயணம், எவ்வளோ பேர்கிட்ட வாக்கு சேகரிப்பு, இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு உங்கள் மனசாட்சியை நீங்கள் தொட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம்னா என்ன அப்படின்னு சொல்லி. எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு, உட்காந்து கேட்பார் கேள்வியெல்லாம். பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட பணியை தமிழ்நாடு மக்களுக்கு கண்டிப்பாக செய்யும். சிஎம்மாக இருக்கும்போது எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் அவங்க செய்வாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். வெற்றி பெற்ற இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மக்களுக்கு உங்களோட பணியை மிக சிறப்பாக செய்யுங்க. நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, தமிழக அரசு மக்கள் படத்துலேருந்து 1 பைசா கூட நாங்கள் எடுத்து செலவு பண்ண மாட்டோம், கட்சியிலேருந்து இருக்கும்போது மக்களுக்கே செலவு பண்ணுவோம், மக்கள் பணத்தை அடின்னு பார்ப்போம். அதே மாதிரி உங்கள் வாக்குறுதியை நீங்கள் சொன்னது அத்தனை நீங்கள் நிறைவேற்றுங்க. மீண்டும் உங்களை இந்த 5 வருடங்களாக மக்களின் ஒருவனாக நானும் உங்களுடன் இணைந்து இதை நான் எதிர்பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.